எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா, எண்ணத்தில் ஆடவில்லையே. குழந்தை வரத்தை அள்ளித்தரும் மகா கந்த சஷ்டி விழா. கந்த சஷ்டி விரதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமைக்கு தொடங்கி 7 நாள் சஷ்டிக்கு மறுநாள் வரை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஆண்டு 22ஆம் தேதி தொடங்கி 28 வரை நடைபெற உள்ளது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும், அதாவது கருப்பையில் குழந்தை வரும் என்பார்கள். குழந்தை வரத்தை அள்ளித் தருவது இந்த மகா கந்த சஷ்டி விரதம். எதை நாம் காப்பாற்ற முடிகிறதோ அதுவே விரதம். நம்மால் முடிந்த விரத முறையை கடைபிடிக்கலாம். சிலர் 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை விரதம் இருப்பார்கள். சிலர் 1 வேளை சாப்பிட்டு 2 வேளை விரதம் இருப்பார்கள். சிலர் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். சிலர் கடுமையான மிளகு விரதம் இருப்பார்கள். அவர்கள் முதல் நாள் 1 மிளகு சாப்பிட்டு, அடுத்த நாள் 2 என 7வது நாள் 7 மிளகு சாப்பிட்டு உடன் தண்ணீர் மட்டுமே குடிப்பார்கள். இது கடுமையான விரதம். இதுல நாம் எதை கடைபிடிக்க முடியுமோ அதை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கடைபிடிக்கலாம். மாதவிடாய் காலங்களிலும் பெண்கள் கோவிலுக்கு மற்றும் பூஜையறை செல்வதை தவிர்த்து முருகரை நினைத்து இந்த விரதம் இருக்கலாம். குழந்தை வரம் மட்டுமில்லாமல் பல வரத்தை தருவதாக இந்த சஷ்டி விரதம் அமைகிறது. அனைவரும் இந்த மகா சஷ்டி விரத நன்னாளில் முருகரை நினைத்து அவர் புகழ்பாடி அவர் அருள் பெற சேலத்து தெய்வங்கள் சார்பாக வேண்டுகிறோம்.